எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. ஹெல்த் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால தான் நான் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம மீன ராசியோடைய காதல் இப்போது எந்த அளவுக்கு இருக்குது, ஃபெயிலியரான காதல் ஏதாவது சக்ஸஸ் ஆச்சா, அப்படி எதாவது ஆச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்க. மீனராசியில் பிறந்தவங்களுடைய காதல் இப்போ எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த அதிசார குரு பெயர்ச்சி வந்து மீன ராசிக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 18, 19 திருக்கணிதப்படி அந்த தேதியில் வந்து குரு அதிசார பெயர்ச்சி நடக்கிறதுக்கு அவர் வந்து கடகராசிகளை வந்து மீன ராசியை பார்ப்பார். ஒரு 2 மாதம் வந்து மீன ராசிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது கோச்சாரப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த நேரத்தில் வந்து வேலைகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், போன காதல் கூட திரும்பி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து ஒரு கோச்சார ரீதியான பொது பலன் மட்டும்தான். இது வந்து ஒரு 20லேருந்து 30% நடக்கும். முழு பலனும் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை தான் நீங்கள் பார்க்கணும். தசாபுத்திகள் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில். இந்த காதல் வியாதி, லவ் ஃபெயிலியரால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, மீனராசி தான். 12 ராசிகளில் மீனராசிக்கு தான் காதல் தோல்வியில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. இந்த காதல் வியாதியிலேருந்து, அந்த காதல் நோயிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, காலமும் நேரமும் தான் அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 மாதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போது வேறொரு காதல் வருமா, இல்லை போன காதல் வந்து வாய்ப்பு இருக்கா, நான் வந்து வெயிட் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்காம நம்ம கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. ஓரளவுக்கு சொல்லலாம், இந்த பொது பலன்களில் காதல் வரும், இல்லை நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்லலாம். ஆனால் கன்ஃபார்ம் காதல், போன காதல் வரும், நீங்கள் காத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா, அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்க்காம நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. உங்களுக்கு உங்கள் காதல், போன காதல் வரணுன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போயிட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. இந்த காதல் தோல்வி பிரேக்கப்லேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் வந்தாகணும், வேறு வழி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். நாளைக்கு அது வந்து வெளியே வர முடியுமானா முடியாது. ஏன்னா அதோடைய தாக்கம், அதோடைய மன அழுத்தம், இது எல்லாமே உங்கள் பிரெயின்குள்ளே ஏறி உட்காந்து உங்களை வந்து ஒரு சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுவும் அந்த மீனராசியில் பிறந்த யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க லவ் ஃபெயிலியரால். அது வந்து ஒரு வியாதியாகவே ஆயிடுச்சு. அதுதான் காதல் வியாதின்னு நான் தமிழில் டைட்டில் வச்சுருப்பேன். அந்த காதல் வியாதியை போக்கணுன்னா அதுக்கான மருந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது. காலமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் உங்கள் உடம்பையும் நீங்கள் தொலைக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் நீங்கள் காதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தால் ஏமாறக்கூடாது அப்படின்னு நான் உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்க உங்கள் மனசையும் உடம்பையும் தொலைக்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ உருவாகும். அதுவும் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும். அதே போல் மீனராசிக்காரங்க எல்லாரையுமே ஈஸியாக நம்பிடுவாங்கன்றதுனால இந்த நேரத்தில் உங்கள் நம்பிக்கைக்குரிய மாதிரி ஒரு பர்சன் வந்துடுவாங்க. அவங்கள நீங்கள் நம்பியிருப்பீங்க. அப்புறம் தான் தெரியும் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறது, உங்களுக்கு கெடுதல் பண்ணுறது, உங்கள் முதுகு பின்னாடி குத்துறது, அப்படி இது போல் எல்லா விஷயங்களும் செய்கிறாங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாமல் இருங்க. இந்த காலகட்டத்துக்கு மீனராசிக்காரங்க கொஞ்சம் எப்போவுமே இந்த விஷயத்தில், அதுவும் இந்த காதல் விஷயத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. உங்கள் மனசை யாருக்கிட்டையும் பறி கொடுத்துறாதீங்க. ஏன்னா அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயமும் ஆகிடும். ஃபேமிலி பிடிக்காமல் போயிடும், ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காமல் போயிடும், வேலை பிடிக்காமல் போயிடும், வாழ்க்கையே பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இது போல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு காதல் மட்டும்தான் வேணும், காதல் கிடைச்சா தான் நான் உயிரோடு இருப்பேன்ற அளவுக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இது அப்புறம் மேலே மேலே போய் இது வேறு எங்கேயோ தான் போய் முடியுன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காதல் பக்கம் மீனராசிக்காரங்க போக வேணாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய வியாதியாக தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்கள் உடம்புல, உங்கள் மனசில் தொத்திக்கும். அந்த வியாதியை, அந்த நோய் கிருமி அழிக்கணும் அப்படின்னா அது வந்து என்னால் முடியாது, அது உங்களால் தான் முடியும். காலம் தான் அதை வந்து உங்களுக்கு குணப்படுத்தும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பாருங்களேன், நீங்கள் லவ் பண்ணவங்களால நீங்கள் இப்போ சந்தோஷப்படுறீங்களா? இல்லை. தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனோட பகலாக கஷ்டப்படுறீங்க, நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்றது தான் உண்மையாக இருக்குது. இப்படி உங்களுக்கு எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் கொடுத்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு வேணுமா? மறுபடியும் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்தால் கூட வேறொரு விதத்தில் கூட அவங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருப்பாங்கன்றதுனால தான் கடவுளே இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆக வச்சிட்டாரு. நீங்கள் அதிலேருந்து ஈஸியாக வெளியே வர பாருங்கள். காலம் வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். காலத்துடைய கைகளை இறுக பிடிச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட ஜாதக அமைப்புப்படி போன காதல் கூட சில பேருக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து போன காதல் போனதாக தான் இருக்கும்.
கண்டிப்பான ஃப்யூச்சரில் ஒரு காதல் வருன்றதை நான் சொல்லியிருக்கேன். மீன ராசிகளுக்கெல்லாம் ஒரு காதல் இருக்குன்றதை நான் ஏகப்பட்ட வீடியோவில் அடிக்கடி சொல்கிற விஷயமும் இதுவாக தான் இருக்குது. இது மீன ராசிக்காக நான் பேசின வீடியோ. நிறைய பேர் ரிஷப ராசி பற்றி கேட்குறீங்க, இன்னும் ஒரு சில ராசி பற்றி கேட்குறீங்க. எனக்கு இப்போ தான் உடம்பு வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிருக்கு. இனி வரும் காலங்களில் தினசரி ஜோதிட நலன் சேனலில் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும் நான் சொல்லியிருக்கேன். அது தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சில வீடியோக்கள் நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் நான் வந்து ரொம்ப பர்சனலாக உங்ககிட்ட பேசுகிறேன். சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கூடிய விரைவில் அது ஒரு வீடியோ வரும், நீங்கள் பாருங்கள். மீனராசிகளுக்கு இந்த 2 மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்றது நான் சொல்லியிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உண்மையிலே இந்த 2 மாதம் நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் நம்ம சேனலில் இருக்க கமெண்டில் வந்து உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் அண்ட் சி. காலம் தான் வந்து நமக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, எல்லா ரீதியாகவும் கஷ்டம்தான் இருக்குதுன்றதுனால நமக்கு அந்த இருளை போக்க இப்போ மாபெரும் ஒளி தேவையில்லை. வெறும் தூக்குச்சி அளவுக்கு வெளிச்சம் இருந்தாலே போதும் இல்லையா? அதுவே நமக்கு வந்து பிரகாசமான ஒரு வெளிச்சமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இருட்டான ஒரு குகைக்குள்ளே தான் எல்லாருமே இப்போ இருக்கிறாங்க, மீனராசிக்காரங்க எல்லாருமே. இப்படிப்பட்ட காலத்தையும் நம்ம கடந்து வருவோம். இந்த 2025, 2026 கொடுக்குற படிப்பினை எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்திற்கு திருப்பு முனையாக்குவோம். இதை நினச்சி நம்ம என்றைக்குமே துவண்டு போயிடக்கூடாது. இதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களுக்கு அதை நம்ம ஆயுதமாக்கி அதன் மூலம் நிறைய விஷயங்களை, நிறைய சாதனைகளை கண்டிப்பாக மீனராசியில் பிறந்தவங்க செய்யணும். அதை செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். காதலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, ஆனால் வாழ்க்கையில் அவங்க நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. காலமும் கடவுளும் நேரமும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காதல் தோல்வி ரொம்ப நல்லது. அது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, என்ன சார் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க, போன காதல் போனதான் திரும்ப வராதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அதோடைய வேல்யூ தெரியல, அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியல. லவ் பண்ணால் தான் அதோடைய கஷ்டம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு காலத்தில் இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் நான் எவ்வளோ பைத்தியமாக இருந்தேன், எவ்வளோ பித்து பிடிச்சிருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். காதலை பற்றி ஏகப்பட்ட கவிதைகள் நான் எழுதியிருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனலாக போய்ட்டாக இருக்கிற ஒருத்தவருடைய கவிதையும் நான் எழுதின கவிதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் எது ஒர்த்தாக இருக்குன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். தற்பெருமைக்காக சொல்லலை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நானும் இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அப்புறம் அதன் மூலம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து நானே தான் வந்து என்ன ஹீல் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து யாரும் இப்போ நான் உங்களுக்கு ஜோதிட நல்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்குது. லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் மூலமாக அவங்களுக்கு ஒரு வந்து நான் ஒரு சஜஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் யாருமே இல்லை. எனக்குமே காதல் மூலம் கஷ்டம் வந்திருக்கும், மன அழுத்தம் வந்திருக்கும். இதெல்லாம் நடந்து தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை மறைச்சி இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான சக்தி உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. கடவுள் அது கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக உங்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியும். காதல் தோல்வி அப்படிங்கிற அந்த வியாதியை நம்ம ஓட விட்டு அடிக்கணும். அதிலிருந்து க்யூர் ஆகி நம்ம ரொம்ப திடமாக, தைரியமாக, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து மீண்டெழுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கொடுத்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஃபேமிலி கஷ்டம், வேலைக்கு போய் தான் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில, வாழ்ந்து தான் ஆகணும், ஏதாவது பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஸ்கில் இல்லை, டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறது நம்பாத. அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறது மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ. எதுக்காகவும் மனசு உடைஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே தான் ஆறுதுன்னு சொல்லிக்கிட்டேன். அப்புறமா தான் நான் அந்த